श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति பெயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்ட சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிதோடி கொடுத்த மாதே நேயவுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேன கருள் செய்தியே. நேற்றைய பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன அப்படின்னா, கண்ணன் தன்னை எழுப்பட்டும் அப்படின்னு இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினான். அவள் எழுந்து வரல. அதனால் மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மாவை கூப்பிட்டு சொன்னான். உன்மகள் தான் ஊமையோ அண்டிச்சுவிடோ அனந்தலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தை சொல்லச்சே மாயன் மாதவன் வைகுந்தன் என்ற நாமங்களெல்லாம் சொல்லி நவீன்டேலோர் எல்லாத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இன்றைய பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திரவாதாய் நாட்டத்துழாய் முடிநாராயணன் நம்மால் கோற்ற பரைதரும் புண்ணியனா பண்டொருடால் கூற்றத்தின் வாழ் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்று உனக்கே விருந்துயில்தாம் தந்தானோ ஆற்ற அனந்தகமுடையாயிரங்களமே ஏற்றமாய் வந்து திருவேலோரும் பாவாய். நேத்தி சொல்லச்சே அந்த நாமங்களை சொன்னதுனால இன்னைக்கு அவ என்ன பண்ணாலாம், பக்கத்தாத்து பெண் பிள்ளை கிருஷ்ணனே, அதாவது எல்லா பாரத்தையும் பெரியவாள்லாம் சொல்லுவாள். என்னதான் துக்கம் வந்தால் கூட அந்த துக்கத்தை அவள் பெருசாகவே ஒரு இதுவாகவே நினைக்க மாட்டாளாம். எல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் பேரில் பாரத்தை போட்டு அவள் பாட்டுக்கு காரியத்தை செஞ்சுட்டுருப்பாளாம். அதேமாரியே இந்த பெண் பிள்ளை என்ன பண்ணாலாம், தன்னை காக்க வேண்டிய இருக்கு இல்லையா, பொறுப்பு ரக்ஷ, அது எம்பெருமானிடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா ஹாயாக நல்லா காலை நீட்டிண்டு 2 கையும் கோத்துண்டு அந்த மார்பில் வச்சுட்டு நல்லா தூங்கினாள்னா அவளுக்கு எந்த விதமான விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்பிள்ளையை இன்றைக்கி எழுப்பினாலாம். என்ன அப்படின்னா, நற்காரியங்கள் செய்வதற்கு உயர்ந்த பலன் கிடைக்கும். நோன்பு நோற்றத்தினாலையும் இந்த பிறவியில் சொர்க்கத்துக்கு ஈடான சுகபோக வாழ்வுகள்லாம் கிடைக்கும். நாங்கள்லாம் எம்பெருமானை பாடுவதற்காக அவனை சென்று சேருவதற்காக குழுமினோம், நீராடினோம், அனுபவித்து கொண்டிருக்கோம். இப்படி இருக்கச்சே நீ பாட்டுக்கு விடிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், விடியறதுக்கு உண்டான ஹேத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லச்சே புல்லின் வாய் உள்ளும் சிலம்பினகான்னா கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன்னா கீழ்வானம் வெள்ளெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்படி சொல்லிட்டு தூமணி மாடத்து அப்படின்னு சொல்லி வச்சா எல்லாத்துக்கும் உப்பமானம் உப்பமேயும் சொல்லிகிட்டே வரைச்சே இங்கே சொல்கிறா நோற்று அப்படின்னு சொல்லச்சே என்னடா அப்படின்னா, நேத்தி நடந்த சமாச்சாரத்தெல்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, திதி அப்படின்னு திதி அதிதியா திதி என்ன அவள் 2 பேரும் இல்லை, அந்த திதின்றவ என்ன பண்ணாலாம், கர்ப்பவதியாக இருந்தாலாம். அவளுக்கு என்ன ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்திரனை ஜெயிப்பதற்கு உண்டான வரம் வேணும்னு அவள் இது பண்ணாலாம். இது இந்திரனுக்கு தெரிஞ்செடுத்து. ஆனால் இவளால் சில நியமங்களாக இருக்கணும்னு நினச்சவ அந்த நியமங்களை இவளால் இருக்க முடியல. அதனால் என்ன ஆகிடுத்தா, இந்திரன் வஜ்ராயுதத்தால் அந்த கர்ப்பத்தை 7 பாகமாக ஆக்கினானான். அதுதான் இந்த மாருதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். மந்தமாருதம், சுகந்தமாருதம், சண்டமாருதம், பிரச்சண்ட மாருதம், மலைய மாருதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமான 7 மாருதங்களாக அந்த மாதிரி இவன் பிரிச்சா நேற்று அப்படின்னு சொன்னலாம். சரி, சொர்க்கம்னா என்னடா சொர்க்கம் அப்படின்னா, சொர்க்கம்ன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆற்றுல இருக்கிற லாப்ட்டு தான் அன்றைக்கி பறனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாள், இன்றைக்கி லாப்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவ்வளோதான் சொர்க்கம்.
வச்சிருக்கிறத எடுத்து ஆள்றதுக்கு தான். அதை வைக்கிறது, பொருளை எங்கே வைக்கிறதோ நாம் பண்ண புண்ணியத்தெல்லாம் எங்கே வைக்கிறது, அதை சொர்க்கத்துக்கு போயிட்டு அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுவும் இல்லாத மகாபாரதத்தில் யஜ்ஞா சர்வ யஜ்யாச்ச கிருஷ்ணா விதுஹு கிருஷ்ணம் பிராமணா தத்துவ தோயே தேஷாம் ராஜாத் ராஜன் சர்வ யஜ்ஞா சமாப்தாக அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்தில் என்னடா என்னன்னா எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களோடு கூடின அறியத்தக்க எல்லா பொருள்களும் எல்லா யாகங்களும் யாகத்தில் ஆராதிக்க பெறும் எல்லா தேவதைகளும் கிருஷ்ணனை. என்ன ஏன்னா எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த தேவப்பெருமானுடைய அந்த சரிதத்தை நாம் பார்த்தா, அங்கே உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார்னு சொல்லச்சே பிரம்மா யாகம் பண்ணணும்னு சொல்லச்சு அவருக்கு அந்த வீதியை காமிச்சு கொடுத்ததே எம்பெருமான். அதனால் அந்த இடத்துல யாகம் பண்ண வேகவதி வந்த சரஸ்வதி வேகவதியாக வந்தால், அதுவும் இருட்டை போக்கினா. அதனால் ஏதோ தகாரி பெருமாள்னு ஒருத்தர் எழுதினார், உளக்குழி பெருமாள்னு ஒருத்தர் எழுதினார், அதுவும் இல்லாத அஷ்டபுஜம் பெருமாள்னு எழுதினார். இந்த மாதிரி பெருமாளாகவே அவங்க ஆவிர்பவித்து இந்த பிரம்மா யாகத்தை ரட்சணம் பண்ணானா. ரட்சணம்னா அதில் வந்து ஆகுதி பண்ணா, இந்திராய ஸ்வாகா இந்திராய தண்டமா அக்னே ஸ்வாக்னே சோமாய சோமாய இப்படின்னு சொல்லச்சே எல்லாருக்கும் அஹவிஸ் கொடுத்தாச்சு. விஷ்ணவே ஸ்வாஹா விஷ்ணவே பரமாத்மனை தண்டமமா அப்படின்னு பிரம்மா யாகத்தை முடிச்சுட்டேன். அஹவிஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அங்கேருந்து இந்திரன் சந்திரன் சூரியன் எல்லோரும் வந்தனால வாங்க 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 அப்படின்னால என்ன வாங்க வாங்க வந்துன்னா, அங்கே சாதம் போட்டு எங்களுக்கு பசிச்சா மாதிரி இருந்ததே தவிர வேலைக்காரன் வந்து எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணவே இல்லையே. அக்னி அவன் தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணணும். அவன் சர்வர் வந்து எங்களுக்கு சர்வர் பண்ணலை, ஆனால் எங்களுக்கெல்லாம் வயர் ரொம்பினா மாதிரி இருக்குது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். ஒன்றுமே இல்லை, எனக்கும் அப்படி தான் இருக்குது, இன்னும் உங்களுக்கு என்னமோ இருக்குதுன்ற எனக்கும் அப்படி தான் இருக்குது. சாப்பிட்டா மாதிரி இருக்குது, நான் ஒன்றுத்தையுமே சாப்பிடல, வயிறு பம்முன்னு இருக்குது, என்ன விஷயம் தெரில, அதெல்லாம் விடுங்க, இன்றைக்கி பெருமாள் வர போகிறார் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த மாதிரி நடக்குதே ஏன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணா இல்லையா, அவன் இப்போ ஆவிர்பவி போகிறான், அவன்தான் நம்மளுடைய அந்தராத்மாவில் இருந்து எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டான். நமக்கு பசி அடங்கிடுத்து, ஆனால் நாம் சாப்பிடல. அந்த மாதிரி இங்கே எல்லா வஸ்துக்களையுமே கிருஷ்ணன் தான் இருக்கான். எந்த அந்தணர்கள் உள்ளவாறு கிருஷ்ணனை அறிகிறார்களோ அவர்களுக்கு எல்லா யஜ்யங்களும் முழுமை பெற்ற பலனை அளிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் பிள்ளை எல்லாமே அவன் பேரில் பாரத்தை போட்டுன்னு படுத்திருந்தா இல்லையா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அப்புறம் இல்லாமல் எம்பெருமானை விட்டு பிரிந்தால் நரகமா, அவனை சேர்ந்திருந்தால் சொர்க்கமா. பிரம்மஞானிகளுக்கும் சொர்க்கம் இடையூறு. சொர்க்கம் என்பது கிருஷ்ணா, அதாவது சொர்க்கம் சுவர்க்கம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறார். சொர்க்கம்னா அது வந்து நமக்கு எப்படி நரகமோ அந்த மாதிரி, ஆனால் சுவர்க்கம்னு சொன்னால் கிருஷ்ணானுபவம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் இங்கே வந்து நோற்று சுவர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளா. நோட்டு வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னா, என்னடா அம்மனாயின்னு போட்டாலே இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, யாரை இவ கூப்பிட்றா, பெண் பிள்ளையை கூப்பிட்றாளா, இல்லை போன பாட்டில் மாமி அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி ஒருவேளை அந்த இந்த பாட்டில் மாமி யாரனா இருக்காளா, இல்லை பல பெண்கள் உள்ளுக்குள்ளே படுத்துன்னு தூங்குறாளா, எல்லாரையுமே எழுப்பினாளா அப்படின்னாலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாம் வந்து அம்மான்றோம், சுவாமி அப்படின்றோம், இதெல்லாம் ஒரு மரியாதைக்கு உண்டான பதம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணானுபவத்தை பெற்றவளான அந்த பெண் பிள்ளையே இவர் வந்து அம்மனாய் அப்படின்னா, மாற்றமும் தாராதோ வாசல் திரவாதா நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராதோ வாசல் திரவாதா, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. சரி, அவர் எழுந்தும் வரல. சரி, பதிலாவது ஏதாவது சொல்லலாம் இல்லையா, அந்த பதிலும் சொல்லலை. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நீ ஏன் வரவில்லை, நீ ஏன் பேசவில்லை என்பது நாங்கள் புரிஞ்சுட்டோம், எங்களுக்கு தெரிகிறது என்ன விஷயம் அப்படின்றது கேட்டாளா. என்ன உள்ளே நீ வந்து எம்பெருமானோட நீ இருக்க, கிருஷ்ணனோட இருக்க அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவளுக்கும் வந்தது, கிருஷ்ணனை யார் அது உள்ள
யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வந்து வாசக்கதவை சாத்திட்டேன், ஜன்ன கதவை சாத்திட்டேன், ஏசியை பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கேப்பில் உள்ளுக்குள்ளே வந்துட போகிறானேன்றதுக்கோசரம் ஏசியை கூட நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சாரளங்களையும் கதவுகளையும் மூடி வைத்திருக்கிறேனே. அப்படி இருக்க கிருஷ்ணன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டாலாம். உள்ளுக்குள்ளே இருந்துவ மதுராலாபா என்று தூது சென்ற அனுமான இடத்துல எம்பெருமான் கேட்டாராம் சீதையினுடைய மதுரமான வார்த்தைகளை. அந்த மாதிரி இவாள்லாம் அவளுடைய வார்த்தை, அப்பா இப்பயாவது பேசினாலே உள்ளுக்குள்ளே இருக்கிறவ அப்படின்னு சந்தோஷப்பட்டாளாம். சரி, அவள் சொன்னதுக்கு பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னடான்னா நேத்தியே சொல்லிட்டா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் ஒத்த இருந்தாலே போராதா, மூவருமாய் இடையில் நிற்க நந்தா ஞானச்சுடர் விளக்கேற்கிய அன்பே தகலையா என்ற மாதிரி இவ உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ இவாளுக்கு தெரிஞ்சுது. என்னடா எப்படிடா தெரிஞ்சுண்டா அப்படின்னா அவள் வந்ததுனால நாட்டத்துடாய் முடி நாராயணன் அப்படின்னாளா. என்ன சுவாமி அநியாயமாக இருக்குது, ஒரு பொம்பளை பொண்ணு உள்ளுக்குள்ளே படுத்துட்டுருச்சா, எவனோ ஒரு ஆம்பளை ஒருத்தன் படுத்துட்டுருக்கான்னு சொல்கிறீங்களே, நியாயமா இது அப்படின்னு கேட்டாளா. நியாயமா நியாயம் இல்லையான்னு பார்க்கலாம். இந்த விருந்தார்த்தத்தை இன்னொரு இடத்துல நாம் பார்க்கலாம் அப்படின்னா எம்பெருமானுடைய நம்பெருமாள் இடத்துல நாம் பார்க்கச்சே அவர் கொஞ்ச காலம் அஜ்ஞாதவாசம் அவர் போயிருந்தார்னா, இவராவது 14 வருஷம்தான் ராமன் போனார், அவர் 40 வருஷமோ 50 வருஷமோ அவர் வெளியில் போயிருந்தார். ஏன்னா அவர் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு எழுந்துடலைன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நம்ம பெருமாள் தானே இவர் தானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருந்துதா. எல்லா பேர் மகான்கள்லாம் எழுதினாங்க, எல்லாருக்கும் எம்பெருமான சேவிங்கோ பாருங்க, அவனோட கச்சமாமலை மோல் மேனி அப்படின்னு சொன்னால் பாருங்க, அமலன் விமலன் சொல்லிட்டு சொன்னால் பாருங்க, நமுதனை கண்டகள்னு சொன்னால் பாருங்க, சேவிங்கோ அப்படின்னாலாம். நம்ம பெருமாள் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவர் மாதிரி இல்லை, ஏதோ வித்தியாசமாக இருக்காமல் எல்லாருமே இப்படின்னு சொன்னாலாம். சரி, யாருக்கும் சொன்னால் திருமஞ்சனம் பண்ணுங்க பெருமாளுக்கு அப்படின்னாலாம். திருமஞ்சனம் பண்ணி அங்கே ஈரவாட வஸ்திரம் தீர்த்தம் அங்கே எல்லாருக்கும் கொடுத்தாலாம். கடைசியில் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தான். கடைசியில் அந்த துணி துவக்கிறவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலாம். அந்த துணியை ஆஹா நம்பெருமாள் 7 பேர் போடுறது அப்படின்ட்டு அவன் மூந்து பார்த்து சொன்னான். அதனால்தான் நம்பெருமாள்னு அவருக்கு பேர்னு அந்த நம்பெருமாள் விற்த்தாந்தத்தை சொல்லுவாள். அதுக்கப்புறம் தான் அவன் சரியாக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பெருவாள்லாம் ஏற்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி எம்பெருமானுக்கு வந்து பிரீத்தியானது வந்து துளசியாம். அதனால்தான் துளசியை வந்து நியமமாக அதை வந்து கிரகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எந்த புஷ்பம் சாத்தினாலும் ஒரு தரத்துக்கு 2 தரம் உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் துளசியை மட்டும் சகசிர தரம் அதை உபயோகப்படுத்தலாம். அதனால் திருமஞ்சன காலத்தில் எம்பெருமான இடத்துல திருமுடியிலேருந்து திருவடி வரலும் அவனுக்கு சமர்ப்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புஷ்பங்களில் சிறந்தது துளசி புஷ்பந்தான். அதாவது இன்னொன்று புஷ்பங்களில் கருணை புஷ்பம், கருணைதல் புஷ்பம்னு ஒரு புஷ்பம், அது ரொம்ப வசத்தியாம். அதற்கு மேற்பட்டது பத்மம், அதற்கு மேற்பட்டது 100 இதழ் பத்மம், அதற்கு மேல் ஆனது 1000 தாமரை கொண்ட 1000 இதழ் கொண்ட புண்டரீக புஷ்பம்னு புஷ்பமாக. அதுக்கு மேலே வசத்தியானது ஸ்வர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த எல்லாத்தையும் காட்டிலும் வசத்தியானது இந்த துளசி தளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நாற்றத்துழாய் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தரம் கிருஷ்ணனுடைய இதில் வரைச்சி இந்த ருக்மிணிக்கும் ராதா ருக்மிணின்னு சொல்லி 2 அவளுக்கும் எப்போ பார்த்தாலும் சத்யபாமா. சரி, ஏவா 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் இருந்துதான். அவள் எனக்கு தான் கிருஷ்ணன் சொந்தம் அப்படின்னு சொன்னாலாம். சரி, அவர் கிருஷ்ணன் தான் எப்பயுமே மாயவனாச்சே, அவன் என்ன பண்ண என் இடைக்கு யார் சரியாக உங்களுடைய இதை காமிக்கிறீங்களோ அதை நான் அவள் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அவள் சத்யபாமா என்ன பண்ணாலாம், தனக்கு அம்மாவாத்தை கொண்டு வந்தது, கிருஷ்ணன் சமர்ப்பிச்சது, தன் நடிகார்கள் சமர்ப்பிச்சது எல்லாத்தையும் இன்னொரு தட்டில் வச்சுட்டு கிருஷ்ணனை உட்கார சொன்னாலாம். தட்டி அங்கேயோ போச்சான், கிருஷ்ணன் கீழே இருந்தானான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் துலாபாரத்தில் ஆனால் பிராட்டி ருக்மிணி பிராட்டி ஏன்னா அவள் என்ன பண்ணாலாம், பெருமாளை சேவிச்சாளா, 2 துளசி புஷ்பத்தை கொண்டு போய் எல்லாரும் இந்த துளசி புஷ்பத்தை
மக்கு மக்கு அப்படின்னாலாம். கடைசியில் பெருமாள் அந்த துளசிக்கு ஈடாக அவன் இருந்து காமிச்சான். அது மாதிரி நேற்று வந்த திருநாமங்கள்னால அங்கே நாட்ட துழாய் முடி நாராயணன் அப்படின்னாலாம். அதுவும் இல்லாத இங்கே இன்னொரு விற்த்தாந்தம், நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக இருந்து எம்பெருமான் பேரில் அப்பப்போ மோகித்து போய் விழுந்துருவாராம். அதுக்கப்புறம் திருப்பியும் எழுந்து பெறான். அந்த மாதிரி ஒரு தரம் அவர் விழுந்து கிடக்கிறார். வாராயிரமுலையால் இவர் வானோர் தலைமகளாம் சீராய் தெய்வ நன்னோய் இது தெய்வ தந்துழாய் துழாய் தெய்வ தன்னன் துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசிவினே அப்படின்னாளா. இந்த பராங்குஷ நாயகி மூர்ச்சியாகி விழிச்ச எல்லாரும் சொன்னாளா, எனக்கு இருந்து அதை காமிச்சு இதை காமிச்சு எத்தனையோ வைத்தியெல்லாம் வந்து பார்த்தாளா, ஒன்றும் நடக்கலையா. கடைசியில் அவளே சொன்னாளா, ஒன்றும் இல்லை, இந்த துளசி எடுத்துன்னு வந்து மேலே போடுங்கோ, துளசி கிடைக்கலன்னா அது பொம்பையாவது எடுத்துன்னு வந்து 2 அடி அடிங்கோ அப்படின்னா, இல்லை அந்த 2 வேறையாவது பிடிங்கின்னு வந்து என் மூக்கில் காமிங்கோ. சரி அதுவும் இல்லையா, இந்த இடத்துல தான் துளசி இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்க, அந்த மண்ணையாவது எடுத்து மேலே என் பேரில் பூசுங்கோ அப்படின்னு சொன்னால், அந்த அப்போ தான் இந்த நோய் தீரும். இது வந்து சாதாரண நோய் இல்லை, எம்பெருமானை நினச்சிண்டு ஏற்பட்ட ஒரு நோய் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதுவும் இல்லாமல் தோலினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடிமேலும் தாளினை மேலும் புலந்த தன்னந்துடாயுடையம்மான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கூறத்தாழ்வானும் நாராயணன் என்னான்னா திருமேனி எல்லா இடத்துலையும் இதை சாத்த வேண்டும்னு கூறத்தாழ்வானும் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகிறார். நாராயணத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னாலாம். இந்த அஷ்டாட்சரத்தில் நாராயண சப்தம்தான் இருக்குது. முதல் பாசுரத்தில், 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் வைய துயின்ற பரமன் ஸ்ரீமன்னாராயணன், 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் நாராயணன், ஊழி முதல்வன் நாராயணன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் நாராயணன், ஹரி என்ற பேரரவம் நாராயணன், தேவாதி தேவனை நாராயணனை இப்படியாக சொல்லி இவாள்லாம் ரூமில் இருக்கான்றத சொல்லி நாட்டத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புன்னம் மால் நம் மால் திருமால் அப்படின்னு இப்போ வெறும் மால் என்ன. அதனால் ஜீவாத்மா நம்மால்னா பரமாத்மா, நம்மால் போற்ற பறை தரும். அவன் என்ன பண்ணுவானா, உன்னடி கீழமந்து புகுந்தேனே அப்படின்னு ஜாபாலி மகரிஷியுடைய விற்த்தாந்தத்தை இங்கே சொல்கிறா. பண்டொரு நாள் கூட்டத்தில் அவன் எழுந்து வரதா தெரியல, அதனால் எல்லாம் என்னென்ன இது உண்டோ எல்லாத்தையும் சொன்னால் கூட அவன் எழுந்து வரலையா அந்த பெண் பிள்ளை. பண்டொரு நாள் கூட்டத்தின் வாழ்வு இந்த கும்பகரணனும் சுமாலியின் மகள் கைகேசியின் மகன் அப்படின்னு அந்த விற்த்தாந்தத்தை இங்கே சொல்கிறா. அதுவும் இல்லாமல் சக்கரவர்த்தி திருமகன் விவாகம் ஆச்சு. அங்கேருந்து பரசுராமர் வந்தாரா, யாராது தசரதன், யாராது ராமனாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாராம். அடியன் என்னடா யாரும் ஓடி வந்தாலாம். ஐயோ இவர் கொல்லாதவராச்சே, கோபிட்டராச்சே, தபஸ்வியாச்சே, ஞானியாச்சே, இவர் ஏதாவது பண்ணிட போகிற குழந்தைகளுக்கு இப்போ தானே விவாகம் ஆயிருக்கு, ஜனகர் முதல் கொண்டு வாசலில் அக்கறதாமோ இதெல்லாம் வச்சுட்டு கும்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ராமனை வச்சுருந்தேன், ராமன் போன என்ன அடையாச்சு அதுதான் வில்ல முறிச்சியாமே, நம்ம கல்யாணம் பண்ணிட்டாமே, இந்த வில்ல முறியா பார்ப்போம் அப்படின்னாரா. அது முறிச்சது சிவதனுசு, இது முறிச்சது இவர் வச்சுட்டு இருக்கிறது விஷ்ணு தனுசு. இவர் சாட்சாத் விஷ்ணு, எதிர இருக்கிறதும் சாட்சாத் விஷ்ணுன்றது இவர் தெரிஞ்சுக்கல. இந்த தனுசை முறியம்பா அப்படின்னாலாம். அவர் வாங்கிக்கிச்சே பரசுராமனுடைய அம்சம் மொத்தத்தையும் அப்படியே தன்னகத்தே அவர் கொண்டு வந்துட்டேரான். அதனால் பரசுராமனுடைய இது மொத்தம் போயிடுத்து. அப்புறம் கேட்டாரான், நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன் அப்படின்னாரா. நீ போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரசுராம க்ஷேத்திரத்தில் அதுதான் கேரள பூமின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஒரு காலத்தில் அந்த பரசுராம க்ஷேத்திரத்துக்கெல்லாம் ரொம்ப வைதிகள்லாம் போக மாட்டான். அது என்ன காரணன்றது தெரில.
ஆனால் இன்றைக்கி பரசுராம க்ஷேத்திரத்தில் இந்த திவ்ய தேசம் இருக்குது, அந்த திவ்ய தேசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்ட்டு எல்லாருமே போகிறப்போ அது என்ன, அதுக்கும் என்ன காரணம்னு தெரில. சரி போட்டோம். ஆக இந்த எப்படி ராமன் பரசுராமன்கிட்டேருந்து இந்த வெள்ளை வாங்கினானோ அந்த மாதிரி நீயும் கும்பகர்ணங்கிட்டேருந்து அந்த தூக்கத்தை நீ என்ன வாங்கிட்டியான்னா, கூற்றத்தின் வாழ்வு இந்த கும்பகர்ணனும் தோற்று அவனே தோற்று விட்டானான். அப்படி தூங்கிட்டு இருக்கியாம்மா நீ? அவனாவது 6 மாதம்தான் தூங்கினா, எழுந்துட்டான், நீ எழுந்து கூட காணமே. உனக்கே விருந்துயில் தான் தந்தானோ. துயில்னா தூக்கமா? இதில் தூக்கம்ன்றது லௌகீக சுகம் அப்படின்னாலாம். அப்படியா? அந்த சுகம்னா என்ன அப்படின்னாலாம், ரிஷியசிங்கர்னு ஒரு மகரிஷி, அவருக்கு சுகம்னாலே என்ன லௌகீகமே தெரியாது, சுகம்னாலே என்னன்னே அவர் பரபிரம்ம சுரூபி. அதனால் அவர் அப்படி இருந்தாலாம். அவருக்கு அப்படியே விரோதியாக யயாதி இருந்தானா. லௌகீகன்னா அவன்தான் முதல்ல சொல்லிக்கலாம், சுகம் அப்படின்னா அவனை தான் சொல்லலாம். இவா 2 பேரும் இப்படி இருந்தா, அதனால் துயில் தந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய விற்த்தாந்தத்தை இங்கே இடத்துல தந்தானோ. ஆற்ற அனந்தல் என்ன சோம்பேறித்தனமா, அனந்தல்னா சோம்பலெல்லாம் விட்டுட்டு எழுந்து வாயே அருங்கலமே அப்படின்னாலாம். நல்ல பதார்த்தத்தை போட்டாலாம். ஏண்டா இங்கே நல்ல அருங்கலமேன்னா, அவள் போன பாசுரத்தில் தூமணி மாடத்துன்னா அவளுடைய முக காந்தி கிருஷ்ணானுபவத்தில் இருந்ததுனால பிரகாசமாக இருந்ததுன்னு சொன்னாலாம். இந்த இதில் எம்பெருமானோடையே அவள் சயனிச்சுருக்கா அப்படின்ற ஒரு இதை வச்சுட்டு இங்கே அருங்கலமே அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வெளியில் உள்ளவர்களின் குரலை கேட்டு இவ எழுந்தாளாம். எழுந்துச்சே காளிதாசன் சொன்னானா, சாகுந்தலையை அங்குலம் என்கிறான், பெண்களுக்கெல்லாம் ரத்தனம் என்கிறான். அதுபோல் நீ என்ன பண்ணணும், அப்படியே சயனகிரகத்துலேருந்து அப்படியே இது பண்ணிட்டுலாம் வரக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சோம்பெல்லாம் முடிச்சுட்டு தலையெல்லாம் நல்லா கோதிண்டு முடிச்சு போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஆடை திருத்தி அப்படியே நிதானமாக கதவை திறந்து எங்களை நீ பார்க்கணும். தேற்றமாய் அப்படின்னானா. எப்படிடா தேற்றமாய் அப்படின்னா, அன்றைக்கி சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சக்கியாச்சு. உனக்கு வேண்டியதை நான் தரேன், எனக்கு வேண்டியதை நீ ஒத்தாசை பண்ணு அப்படின்னாராம். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர்கிட்ட சிலதை அந்த சக்கியம் பண்ணிக்கச்சே வார்த்தைகள் நிறைய மாறுறது. அதனால் சுக்ரீவன் சக்கியம் பண்ணிக்கச்சே, உன்னுடைய படை உன்னுடைய உதவி தான் தேவை, நீ சீதையை தேடணும்னு ஏதோ அங்கே சொல்லுவாள். அதே விபீஷணன்கிட்ட அங்கே சொன்னாலாம். ஏன்னா அது மாதிரி இங்கே சுக்ரீவன் சொன்னானா, நான் உனக்கு உண்டான ஒத்தாசையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. சரி அப்படின்ட்டா. குளிர்காலம் போச்சு. இந்த காலம் தான் உன்னை லக்ஷ்மணன் அனுப்பிச்சாரான். லக்ஷ்மணன் சுக்ரீவன் வராதனால அவனுடைய அந்த இதில் போய் அரண்மனையில் போய் அந்த நாணை மட்டும்தான் டிங்குன்னு அடித்தானா. அந்த குரங்குகள் எல்லாம் செதறி ஓடி கொடுத்தான். வெறும் இதுவே அந்த உள்ளுக்குள்ளே எங்கேயோ அந்த மாளிகையிலிருந்து எங்கேயோ ஒரு ரூமில் படுத்திருந்த சுக்ரீவனுடைய இது, ஐயோ ராமன் நான் மறந்துட்டோமே, உல்லாசமாகவே இருந்துட்டோமேன்னு நினச்சிட்டு ஓடி வந்தானா. ஓடி வரதுக்கு முன்னாடி தாரதுனா கோபிட்ட நீ பேசாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு சுபாவத்தில் வந்தாளாம். ஆடை திருத்தாமல் தலையை கோதிக்காமல் இவ வந்தாளாம். அதனால் இவன் பார்த்தானா, தலையை குடிஞ்சுட்டு சுக்ரீவன் இல்லையா, அதனால் ராமன் கூட்டுன்னு சொன்ன ரொம்ப நாள் ஆகிடுத்து, திரும்ப போகணும், நம்ம வந்த காரியத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அந்த மாதிரி வராமல் நீ தேற்றமாய் எங்களை தேத்துறா மாதிரி நல்ல சுரூபத்தோடு நீ இங்கே வர வேண்டும் என்று சொல்லி சொன்னலாம். ஏண்டா இதெல்லாம் சொன்னான்னா, இங்கே போன வாசகத்தில் பேய் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னால், மந்திரப்பட்டாளன்னு சொல்லிட்டு சொன்னான். அதுவும் இல்லாத இந்த பாட்டில் கும்பகர்ணனை பற்றி சொல்லி தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நிறைய விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி தேற்றமாய் திரவேலோர் எம்பாவாய் எம்பெருமானும் விராட்டியுமாக சேர்ந்து நாங்கள்லாம் வந்திருக்கோன்றதை மனதில் வச்சுண்டு வந்திருக்கிறவா எல்லாருக்கும் வந்தவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டு விதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆழ்வார் பெருமானார் வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம்.